தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியின் வழியாய் உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் தம்முடைய பெரிய தயவினாலே இந்த 7வது மாதத்தை காண செய்து இந்த 7வது மாதத்தின் 7வது நாளை கிருபையாய் தந்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய மகா பெரிய இரக்கங்களும் கிருபைகளும் நம்மேல் பெரிதாயிருக்கிறதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல காத்து நமக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்து நமக்கு வேண்டிய எல்லா இரக்கங்களையும் செய்து நமக்கு கிருபை பாராட்டின தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜூலை மாதத்திலே வாக்குத்தத்தமாக யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தம், நடத்திப்புக்காரனாகிய மோசேக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தம், நீங்கள் எகிப்திலிருந்து போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமிடத்திலே தேவன் ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, உன்னுடைய சந்ததி தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் அடிமைகளாயிருப்பார்கள் என்று. ஆனால் யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 40-41 வசனத்தை வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனையெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 430 வருஷ காலம் எகிப்தில் இருந்த ஜனங்கள், 30 வருஷ காலம் யோசேப்பினுடைய தலைமையின் கீழ் இருந்த ஜனங்கள் 400 வருஷ காலமாய் அடிமைத்தனத்திலே சிக்கி தவித்து அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் அடிமைப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் புறப்படும் போது வெறுமையாய் போவதில்லை என்கிற வார்த்தையும் கர்த்தர் தந்தார். தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் அடிமைகளாயிருப்பார்கள் என்று சொன்னதும் ஆண்டவர்தான். அதே ஆண்டவர்தான் உங்களை நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது எகிப்தியருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த வார்த்தையை சொன்னவரும் அதே ஆண்டவர்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது அடிமைத்தனத்தின் நாட்கள் முடிந்து அவர்கள் புறப்பட போகிறார்கள். அவர்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை, வெறுமையாய் போவதில்லை. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டுமே. ஆனபடினால்தான் 12ஆம் அதிகாரத்திலே ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது, பஸ்கா ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்கள் 35வது வசனம் 36வது வசனம், மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் இந்த 12ஆம் அதிகாரத்திலே தயவு கிடைக்க பண்ணினார். வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். எல்லாவற்றையும் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களாம். எவ்வளவு நல்ல தேவன்! 3ஆம் அதிகாரத்திலே வாக்கு பண்ணின கர்த்தர் 12ஆம் அதிகாரத்திலே அருமையாய் அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். அப்படியானால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா! அப்படி ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறபடினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனத்தை என்னை தொட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அப்படியானால் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. வெறுமை, வறட்சி, வேதனை, பாடுகள், கஷ்டம், கண்ணீர், உபத்திரவம், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் உபத்திரவத்தின் நிமித்தம் கூக்குரலிட்டார்கள். இப்படியெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆனால் என்றைக்கு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட ஆரம்பித்தார்களோ, எப்பொழுது எகிப்தை விட்டு வெளியே வர ஆரம்பித்தார்களோ, அப்பவே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் எப்படி புறப்பட்டார்களாம். 105ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள், கோத்திரங்களில் பலவீனமாயிருந்த ஒருவனும் இல்லை. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படியானால் எகிப்தில் இருக்கும்போது பலவீனராயிருந்தார்கள், எகிப்தில் இருக்கும்போது தரித்திரராயிருந்தார்கள், எகிப்தில் இருக்கும்போது அடிமைகளாயிருந்தார்கள். இப்பொழுது வெறுமையான நிலவரம் மாற்றப்படுகிறது. வெறுமையான நிலவரம் மாற்றப்படுகிறது. உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்க்க தரிசனம், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். எகிப்தின் அனுபவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். எகிப்திலே இருந்து கொண்டு நாம் இந்த ஆசீர்வாதத்தை காண முடியாது. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் சோறு கிடைக்கும், ஆனா கடினமான வேலை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொட்டி கிடைக்கும், மீன் கிடைக்கும், வெள்ளரிக்காய் கிடைக்கும், கொமட்டிக்காய் கிடைக்கும், ஆனால் தேவன் கூட இருக்க மாட்டார். தேவன் அவர்களோடு கூட இருக்க மாட்டார். ஆராதனை இல்லை, தேவனை தேடுகிற அனுபவம் இல்லை, தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பனே, தேவன் இல்லாத ஜீவிதம் உனக்கு வேண்டுமா? தேவனோடு கூட வனாந்தர வாழ்க்கை உனக்கு வேண்டுமா? ஒரு சகோதரன் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக ஊழியத்துக்கு வர்றீங்க? எதுக்காக ஊழியத்தில் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னேன். அந்த வாலிபன் சொன்னான், ஏசி இல்லாமல் ஏசி அறையில் வாழ்வதை விட இயேசுவோடு கூட அக்கினியிலே ஜீவிக்க நான் வருகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், அந்த வாலிபனுடைய அந்த சாட்சி. ஏன் ஊழியத்துக்கு வருகிறாய், என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஏசி இல்லாமல் ஏசி அறையில் வாழ்வதை விட இயேசுவோடு கூட அக்கினி சூளையிலே உலாவ வருகிறேன், அக்கினி சூளையை ஜெயிக்க வருகிறேன் என்று சொன்னார். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இயேசுவுக்காக, இயேசுவோடு கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுள்ள ஒரு ஜீவியம் வேண்டுமா, இல்லாவிட்டால் தேவன் இல்லாத ஜீவியம் வேண்டுமா? எகிப்திலே எல்லாம் இருந்தது. ஒரு வசனத்தை நமக்கு தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 42:14, நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்பத்தாட்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கு போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்களே ஆகில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்து தேசத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், யுத்தத்தை காணாத தேசம். யுத்தமே இல்லை, பாடுகளே இல்லை, ஜபமே இல்லை. யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம், முழங்கால் யுத்தம் ஜப ஜீவியத்தை காட்டுகிறது. ஜபிக்க வேண்டாம், ஆனால் தேவையானது கிடைக்கும். இரண்டாவது, எக்கால சத்தம் கேட்காத தேசம். அதில் எக்கால சத்தம் இல்லை. எக்காலம் பல விதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எக்கால ஊதும் போது சபை கூடி வர வேண்டும். என்னாகமம் 10ஆம் அதிகாரத்தில் அவிதமாய் படிக்கிறோம். சபை கூடி வருதல் இல்லை. எக்காலம் தொனிப்பது பண்டிகை காண்பிக்கிறது. எக்காலம் என்று சொல்வது வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுவதை காண்பிக்கிறது. எக்காலம் என்று சொல்வது பாவத்தை உணர்த்தக்கூடிய தூது, சத்தியத்தை கேட்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி அதை தான் சொல்லுகிறான், உன் வாயிலே எக்காலத்தை வை, உன் சத்தத்தை உயர்த்து, இஸ்ரவேலுக்கு அவருடைய பாவத்தையும் என் ஜனத்திற்கு அவருடைய மீறுதலையும் அறிவி என்று சொல்லுகிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எக்கால சத்தம், எச்சரிப்பின் தொனி இல்லாத, எச்சரிப்பின் சத்தம் இல்லாத, தூது இல்லாத, கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஒரு ஜீவியம், அதுதான் எகிப்தின் ஜீவியம். அருமையான நண்பனே, அருமையான சகோதரனே, எகிப்திலே இருப்பாயானால் நீ வெறுமையாய்தான் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்திலே இருப்பாயானால்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வெறுமையுள்ள ஜீவியத்தை தான் நீ செய்ய முடியும். மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, மீகா 3:8, நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று மீகா சொல்லுகிறான். அப்படியானால் ஊழியக்காரர்களை கொண்டு பாவத்தை உணர்த்தாத ஜீவியம், அதுதான் எகிப்தின் ஜீவியம். எக்கால சத்தம் கேட்காத ஜீவியம், கர்த்தருடைய சத்தம் இல்லாத, தேவ சத்தம் கேட்கக்கூடாத ஜீவியம் தான் இந்த எகிப்தின் ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜீவியம் உனக்கு இருக்குமானால் உன் வாழ்க்கையிலே நீ வெறுமையை தான் காண்பாய், நீ மேன்மையை காண முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே எகிப்திலேயே இருக்கிறோமா? இல்லாவிட்டால் எகிப்தை விட்டு வெளியே வருகிறோமா? அழகாய் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அருமையான சகோதரனே, இந்த வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரியே, உன்னுடைய ஜீவியம் எங்கே இருக்கிறது? எகிப்தில தான் இருக்கிறதா? இல்லாவிட்டால் எகிப்தை விட்டு நீ வெளியே வந்திருக்கிறாயா? எகிப்தின் அனுபவம் என்ன? யுத்தம் இல்லாதது. ஜபமே வேண்டாம். நீங்க அநேகர் சொல்றாங்க, ஜபம்லாம் எதுக்குயா? பைபிள்ல தான் எழுதியிருக்க, நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னமே உங்களோட தேவை இன்னதென்று அவருக்கு தெரியுமே. அதனால சும்மா உட்கார்ந்து உபவாச ஜபம்லாம் பண்ணி அதெல்லாம் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு கூட்டத்தார் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கூட்டத்தார், நீ 40 நாள் உபவாசம் எடுக்கிறத விட நம்ம ஸ்டெப் வச்சு ஆடுறது அவ்வளவு பவர் அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இதெல்லாம் எகிப்தின் அனுபவம். யுத்தம் இல்லாத அனுபவம் எகிப்தின் அனுபவம். ஜெபம் இல்லாத ஜீவியம் எகிப்தின் அனுபவம். ஆராதனை இல்லாத ஜீவியம் எகிப்தின் அனுபவம். எக்கால சத்தம் கேட்காத ஜீவியம் எகிப்தின் அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காதுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளா இருக்கட்டும். இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்த போது ஒரு மனுஷன் ஓடி வந்து சொன்னான், ஆண்டவரே, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளது என்று சொன்னான். அதற்கு இயேசு சொன்னார், அதை விட என் சத்தத்தை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார். உங்களுடைய காதுகள், என்ற காதுகள் வசனத்தை கேட்கிற காதுகளாய், கர்த்தருடைய சத்தம் கேட்கிற காதுகளாய், தேவன் பேசுகிறதை கேட்கிற காதுகளாய், கர்த்தருடைய உபதேசத்திற்கு செவி கொடுக்கிற காதுகளாய், எக்கால சத்தம் கேட்கிற காதுகளாய் மாற நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி இல்லாவிட்டால் நீங்களும் நானும் எகிப்தில் இருக்கிறோம். எகிப்தின் ஜீவியம் நம்மை வெறுமையாக்குகிற ஜீவியம். எகிப்தின் ஜீவியம் நம்மை வெறுமைக்குள்ளே கொண்டு போகிற ஜீவியம். அப்படிப்பட்ட வெறுமையான ஜீவியம் உங்களுக்கு எனக்கு வேண்டாம். நீங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது நான் உங்களை நிரப்புவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது வெறுங்கையாய் போவதில்லை. அப்படியானால் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் வெறுமை, எம்டினஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் தோல்வி, எகிப்தில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஒத்தாசையை நாம் காண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பனே, நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? எகிப்திலா? இல்லாவிட்டால் எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எகிப்தை குறித்து சொல்லும் போது எரேமியா 42:14 அப்பத்தாட்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசம். அங்க அப்பத்தாட்சியே இல்லை, அங்க அப்பத்தாட்சியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாட்சி இல்லாமல் நல்லா புசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உபவாசம் தேவை, உபவாசம் தேவை. ஆதியாகம புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகும்போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறான், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதேமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து போலவும் இருந்தது. அப்படியானால் செழிப்பான தேசம், செழிப்பான தேசம். சோதேமை குறித்து அவன் விவரிக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேனை போல செழிப்பு, எகிப்து தேசத்தை போல வறட்சியே இல்லாத ஜீவியம், ஆகார குறைவில்லாத ஜீவியம், நைல் நதி பாய்கிற ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு உபவாசம் வேணும், உபவாசம் வேண்டும்.
அப்பத்தாட்சியினால் பட்டினீராத தேசம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல சாப்பாடு, நல்ல ஆகாரம். இது கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்தவானுடைய ஜீவியத்தில் உபவாசம் தேவை. உபவாசித்து ஜெபிக்கிற மனுஷராய் மாறணும். நாங்கள் உபவாசத்தினாலே தன் ஆத்துமாவை சிறுமைப்படுத்தணும். உபவாசத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். உபவாசத்தினாலே நான் என்னை சிறுமைப்படுத்துகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறோம்? எகிப்திலே இருக்கிறோமா? எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எகிப்தை குறித்து படிக்கும்போது எகிப்தின் நிழல் என்று படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசாயா 30:2 எகிப்தின் நிழலிலே ஒதுங்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் எகிப்தை விட்டு முற்றிலுமாய் வெளியே வரணும். ஏசாயா 30:2 என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்திலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் நாங்கள் எகிப்தின் நிழலிலே போய் ஒதுங்குவோம். நீங்கள் எந்த நிழலில் இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவின் நிழலில் இருக்கிறோமா? எகிப்தின் நிழலில் இருக்கிறோமா? பாவ நிழலில் இருக்கிறோமா? பரிசுத்தத்தின் நிழலில் இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிச்சிலி மரத்தின் நிழலில் இருக்கிறோமா? உலகத்தின் நிழலிலே இருக்கிறோமா? ஒரு உண்மையான மனவாட்டி தன்னை நிழலிலே ஒதுங்கும்படியாய் எகிப்தின் நிழலுக்கு போகக்கூடாது. அதுக்கு மாறாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுக்கு தேவன் நிழலாயிருக்கிறாராம். தேவன் நிழலாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 25 படிக்கும்போது 4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர் ஏழைக்கு பலன், நெருக்கப்படுகிறவனுக்கு நீர் தஞ்சமாயிருக்கிறீர், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழல். என் பாடுகளிலே, என் போராட்டத்தில், என் பிரச்சனையில எகிப்தாகிய நிழலிலே நான் போய் ஒதுங்க மாட்டேன். உலகமாகிய நிழலிலே போய் ஒதுங்க மாட்டேன். நான் கிறிஸ்துவின் நிழலுக்கு ஓடி வருவேன். நான் கிறிஸ்துவின் நிழலிலே ஜீவிப்பேன். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல போகிறோம், எகிப்தின் நிழலில் எகிப்தில் இருக்கிறாயா? எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாயா? சிலர் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அந்த எகிப்தின் ஷேடோவிலேயே, எகிப்துடைய நிழலிலேயே ஜீவிக்க விரும்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் இந்த உலகத்தை வெறுப்போம். முற்றிலுமாய் இந்த உலக வல்லமை வேண்டாம் என்று சொல்லுவோம். முற்றிலுமாய் இந்த எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டாம் என்று சொல்லுவோம். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டை நிழலுக்குள்ள ஓடி வருவோம். மோவாபின் நிழலிலே ஜீவித்த ரூத் நகோமியோடு கூட சேர்ந்து பெத்லகேமுக்கு வந்தாள். அவளை பார்த்து போவாஸ் வாழ்த்தினான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். நிறைவான பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த நிழலிலே இருக்கிறோம்? நீங்களும் நானும் எந்த நிழலிலே இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட நிழலில் இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளை உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீ வெறுமையாய் போக மாட்டாய். நீ வெறுமையாய் போக மாட்டாய். நீ வெறுமையாக்கப்படாமல் நிறைவுள்ளவனாய் மாறும்படிக்கு, நிறைவான நன்மையை பெறும்படிக்கு எகிப்தை விட்டு வெளியே வா. எகிப்தாகிய சுபாவத்தை விட்டு வெளியே வா. தேவனில்லாத ஜீவியத்தை விட்டு வெளியே வா. ஜபமில்லாத ஜீவியத்தை விட்டு வெளியே வா. யுத்தம் இல்லாத ஜீவியம் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு எனக்கு யுத்தம் உண்டு. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. யுத்தம் செய்கிற, முழங்காலை மடக்குகிற அந்த எகிப்து அல்ல, அது கானானின் ஜீவியத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக கேட்டது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எகிப்து எக்கால சத்தம் கேட்காத, தேவ பரிசுத்தவான்களின் சத்தம் இல்லாத, எச்சரிப்பின் சத்தம் இல்லாத, தேவ சத்தம் இல்லாத, கர்த்தருடைய வருகை குறித்த சத்தியம் இல்லாத, சத்தமும் தேவ சத்தியமும் இல்லாத அனுபவத்தை விட்டு வெளியே வா.
எகிப்திலே தாபரித்தது போதும், எகிப்திலே தங்கியிருந்தது போதும். எகிப்தை விட்டு போகும்போது நீ வெறுமையாய் போக மாட்டாய். உன்னை நிரப்புகிற கர்த்தர் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஆகார பட்டினீராததுமான அப்பத்திரட்சினால் பட்டினீராத தேசம். ஓ பரிசுத்தவான்களானால் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஃபாஸ்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசம், தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த உபவாசம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு இருக்கிற ஜீவியம். நம்முடைய சொன்னது போல எந்த நிழலில் இருக்கிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையும் கூட படிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை படிக்கும்போது எகிப்தினுடைய பலன் என்று படிக்கிறோம். எகிப்தின் பலன் என்று படிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் பலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன். 18வது வசனம். எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும் போது அதனுடைய பலத்தின் முக்கியம் அதில் ஓயும் போது மந்தாரம் அதை மூடும். தக்பனாசிலே பகல் இருள் போகும், அதன் குமாரத்திகள் சிறைப்பட்டு போவார்கள். எகிப்தின் பலன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாம்ச பலன் காண்பிக்கிறது. மனுஷ பலத்தை அது காண்பிக்கிறது. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கிறிஸ்தியன் பலன் என்று சொல்வோம். எனக்கு எகிப்தின் நிழல் வேண்டாம், எகிப்தின் நிழல் வேண்டாம், எகிப்தின் பலனும் வேண்டாம், எகிப்தின் பலனும் வேண்டாம். இன்னும் சிலர் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் எகிப்தின் கல்லறையின் மேல் ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகத்திலேயும் யாத்ராகம புஸ்தகத்திலேயும் நாம் படிக்கும்போது அவர்கள் பிரேத குழி இல்லை என்றா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே படிக்கும்போது எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் யாத்ராகம புஸ்தகம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை இங்கே கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டேன் பாஸ்டர், எகிப்து வேண்டான்னு கிறிஸ்து பக்கம் வந்துட்டேன். ஆனாலும் எகிப்தின் நிழல் கொஞ்சம் இருக்கு. எகிப்தின் பலனிலே சார்ந்திருக்கிறேன். எகிப்தினுடைய கல்லறை மேல் ஆசை இருக்கு. அங்க மரித்தா பிரமிடுகள் எல்லாம் வைப்பாங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தை விட்டு புறப்படும் போது மீகா 7:15 எல்லா வீட்லயும் வசனம் எழுதி வச்சிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுக்கு மேல உள்ள வார்த்தையை விட்டுருவாங்க. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அதிசயங்களை காட்டினது போல அதிசயங்களை காண பண்ணுவேன். 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்திலே வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 12:36 அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று படிக்கிறோம். எகிப்தை விட்டு வெளியே வருவோம், எகிப்தை விட்டு வெளியே வருவோம். எகிப்தின் வல்லமைகள் நமக்கு வேண்டாம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. எகிப்தின் கொடுங்கோல் இருக்கிறது, எகிப்தின் ஆகாரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய தியானித்துக்கிட்டே போலாம். சமயமில்லை, நிறுத்துகிறேன். எகிப்தில் இருக்கிற ஒன்று எனக்கு வேண்டாம், எகிப்தின் அனுபவம் எனக்கு வேண்டாம். எகிப்தை விட்டு வெளியே வருகிறேன் என்று சொல்லுவோம். உலகம் வேண்டாம், இந்த லோகம் வேண்டாம் என்று உதறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே போல அப்படி ஒரு ஜீவியம் செய்வோம். நிச்சயமாய் கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார், நிறைவாய் அனுப்புவார். மோசே என்ன செய்தார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தை விட ஜேவ ஜனத்தோடு பாட அனுபவிக்கிறது பாக்கியமாய் எண்ணினான். அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். மோசேயை மேன்மைப்படுத்தினது போல உங்களை என்னை கர்த்தர் நிறைவினால நிறைத்து மேன்மைப்படுத்துவாராக. எகிப்தை விட்டு வெளியே வருவோம், எகிப்தின் நிழலை விட்டு வெளியே வருவோம், எகிப்தின் கல்லறை விட்டு வெளியே வருவோம், எகிப்தின் ஆகாரத்தை விட்டு வெளியே வருவோம், எகிப்தினுடைய பலத்தை விட்டு வெளியே வருவோம். இயேசு போதும் என்று சொல்லுவோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார், வெறுமையை நிறைவாக்குவார். ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள நிறைவேற எகிப்தின் வாசனை போலும் எங்க ஜீவியத்தில் இராதபடி, எகிப்தின் நிழலோ, எகிப்தின் பலனோ, எகிப்தின் ஆகாரமோ, எகிப்தினுடைய சுபாவம் ஒன்று எங்களுக்குள்ள இராதபடி நாங்கள் வெளியே வருகிறோம். எங்களை நிறைவால் நிரப்பும். வெறுமையெல்லாம் நிறைவாய் மாறட்டும். நன்மை உண்டாக நினைந்தருளும். எங்கள் ஜனத்தை ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. ஒன்று முடிச்சிட்டியா?